ஐ வாண்ட் ஃப்ரிட்ஜ். ஃப்ரிட்ஜ் தானே? ஃப்ரிட்ஜ் இந்த பக்கம் இருக்கு, வாங்க. அப்புறம் இன்வெர்ட்டர்லாம் அதுவாவே வெயிட். அதெல்லாம் வேண்டாம். நான் உள்ள போய் உட்கார்ந்து இருக்கணும்னு எக்ஸ்பெக்ட் பண்றீங்களா? இங்க வாங்க. இங்க இருக்கிறதுல இதுதான் பிக் சைஸ் மேடம். ஃப்ரூட்ஸ் எதுவும் வாங்கி வைக்கலையா? அப்ப எல்லாமே இருக்குன்னு சொன்னீங்க, ஃப்ரூட்ஸ் இல்லையா? என்ன பாஸ் உள்ள ஏதோ தேடிட்டு இருக்காங்க. சைஸ் மெஷர் பண்ண சில்லனே இல்ல. அது ஆன்லைன்ல இல்ல மேடம். ஏன் கரண்ட் இல்லையா? 4 வேணும். 4 ஈச் பீஸ் 75,000 வரும் மேடம். பாஸ் ஜூஸ் மேடம் போல. மேடம் வேற என்ன பாக்குறீங்க மேடம்? டிவி. நீங்க எத்தனை இன்ச்சஸ் பாக்குறீங்க? பெரிய டிவி. இங்க பாருங்க, எக்ஸ்ட்ரால இருக்கும். ரஜினிகாந்த் படம் வருமா? வரும் மேடம். அப்போ ஏன் பத்து இல்லையா? இருக்கு மேடம், ஸ்டாக் எல்லாம் இருக்கு. நீங்க இன்னைக்கு எடுத்துட்டு போயிடலாம். அது இல்ல மேடம், ப்ராடக்ட் வேற என்ன வேணும்னு கேட்டேன். அவ்வளவுதான். அப்போ பில் பண்ணி டோட்டலா 5 உங்ககிட்ட போய் கேஷா கடன் கேட்டேன். ஓகே பாஸ். எங்க பாஸ் அவங்கள காணோம் பாஸ். வேற ஏதாவது ப்ராடக்ட் பாத்துக்கிட்டு இருக்க போறாங்க. இல்ல பாஸ் எங்கேயுமே இல்ல. எங்க போறாங்க? உடனே பாக்குறேன். எங்க போய் பாக்குறது? போங்க ப்ரோ, பக்கத்துல எங்க இருப்பாங்க போய் பாருங்க. ஏன் இப்படி பண்ற? நான் எவ்வளவு பயந்துட்டேன் தெரியுமா? வந்து கார்ல உட்கார் வா. நான் வரல. மா இல்லம்மா. ஏன் குடுக்கலல? ஆனா நான் போய் குடிச்சிட்டேனே. சும்மா வா. ஆமாமா, பக்கத்துல ஒரு சூப்பரான ஜூஸ் கடை இருக்கு. அங்க எல்லாமே சூப்பரா இருக்கும். அங்கதான் போறோம். போலாமா? என்ன ஏமாத்த கூடாது. இல்லம்மா நான் கூட்டி போறேன். வா. இங்க பா. எனக்கு சரி ஜூஸ் சரி வாங்கி தரேன் வா. என்ன ஏமாத்துனா அப்புறம் நான் ஓடி போயிடுவேன். நீங்க இருங்க. சரிப்பா. சாரி மேடம், நான் தான் கவனிக்க மாட்டேன். பரவாயில்ல தம்பி. போலாமா? மனோஜ் வாருங்க. ரிலாக்ஸுக்கு பொருள் வாங்குனாங்க. பில்லு போடுறதுக்குள்ள அவங்க வெளியில போயிட்டாங்க. அதுக்கப்புறம் அவங்க வரவே இல்ல. அதான் அவங்க எங்க போயிட்டாங்க. மத்த கடைக்கு ரேட் செக் பண்ண கூட போயிருப்பாங்க. நான் நல்லா தான் பேசினேன், நல்லா தான் டீல் பண்ணி கொடுத்தேன். கொஞ்சம் நல்லா வரதெல்லாம் தட்டி தட்டி போகுது. மனோஜ் ஃபீல் பண்ணாத, எல்லாம் ஆஃப் பண்ணு. அம்மா என்ன ரொம்ப அசிங்கப்படுத்திட்டாங்க மனோஜ். நான் யார்கிட்ட சொல்லி அடறது? எனக்குன்னு இருக்கிறது நீ மட்டும்தான். படுத்த தூக்கமே வரமாட்டேங்குது தெரியுமா? எனக்கு தான் படுத்த தூக்கம் வர மாட்டேங்குது. அம்மா எல்லார் முன்னாடியே நான் அவமானப்படுத்தினது தான் எனக்கு ஞாபகத்துக்கு வருது. உங்க அம்மா அப்படியாது. அவங்க என்ன அப்படி பேசிருக்க கூடாதுன்னு நினைச்சு ஃபீல் பண்ணணும். ரோனி, நாளை உனக்கு என்ன லாபம்? எனக்கு ஒன்னும் லாபம் இல்லைன்னு எனக்கு தெரியும்.